அபராதம் செலுத்துவதை தவிர்க்க ஜெய்ஹோ என முழக்கமிட்டு பக்தர்கள் செல்கிறார்கள். ராமேஸ்வரத்துக்கு ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 300 பேர் ரயில் பரிசோதகர் அவர்களிடம் பரிசோதித்ததில் அவர்களிடம் டிக்கெட் இல்லாத நிலையில் அவர்கள் ஜெய்ஹோ என்று முழக்கமிட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். இது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரம். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு 400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ரயில் மூலம் மதுரை வந்தாங்க. மதுரையிலிருந்து இன்று காலை பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ரயில் மூலம் அந்த 400 பேர் பேசஞ்சர் ரயில் ஏறி ராமேஸ்வரம் வரும்போது பாத்தீங்கன்னா தென்னக ரயில்வே டிக்கெட் பரிசோதனை அந்த 4 பேரும் சோதனை செய்து பார்த்தபோது 100 பேர் தான் டிக்கெட் எடுத்திருக்காங்க. 300க்கும் மேற்பட்டவர் டிக்கெட் எடுக்காம பயணம் செஞ்சது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவங்க ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ராமேஸ்வரம் ரயில்வே நிர்வாகம் சார்பாக பாத்தீங்கன்னா அந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகள் நிப்பாட்டி பரிசோதனை செய்து ஃபைன் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க யாருமே ஃபைன் செலுத்த முன் வரல. இருந்த போதும் ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கிட்ட அபராதம் செலுத்தி 25,000 ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க. மீதமுள்ளவர்கிட்ட நீங்க டிக்கெட் எடுக்காம பயணம் செஞ்சிருக்கீங்க, நீங்க பணத்தை செலுத்துங்க தெரிவித்த போது அவங்க பணத்தை செலுத்த முன் வரல. அது மட்டும் இல்லாம ஜெய்கோ சத்ரபதி சிவாஜிக்கு செய்கோ என்ற முழக்கமிட்டு அங்க இருந்து கலைந்து சென்றாங்க. இருந்த போதும் ரயில்வே நிர்வாகம் அவங்களை தடுத்து நிறுத்தி அபராதம் வசூலிக்க முயன்ற போது அவங்க அதுக்கான செவி சாய்க்காம அங்க இருந்து கலைந்து செஞ்சாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்வே துறைக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்பட சந்தித்ததா தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.